My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Weeding out rule அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரூல் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ஒரு ரூல்னால நிறைய மாணவர்கள் கடந்த ஆண்டு மெடிக்கல் கவுன்சிலிங்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை இழந்து போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வீடிங் அவுட் ரூல்னா என்ன, இது எந்த ரவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும், இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? போன வருஷம் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால கட் ஆஃப் மார்க் கம்மியாச்சு இல்லைங்களா, 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட்ல எல்லாம். ஏன் குறைஞ்சதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் இவர் தான், இந்த வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிற இந்த விஷயம் தான். இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்காது. ஸோ போன வருஷம் 3rd ரவுண்ட்ல இவ்வளோ மார்க் கம்மியாச்சு சார், 4th ரவுண்ட்ல இவ்வளோ மார்க் கம்மியாச்சு சார், எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு காரண கர்த்தர் அப்படிங்கிறது இந்த ரூல், வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதனால இதை பத்தி தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண போறாங்க அல்லது கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண போறாங்க, நான் ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு கவுன்சிலிங், அந்த மாதிரி 2-3 கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையில சிக்கினாங்க லாஸ்ட் டைம்ல. ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம வந்து வீடிங் அவுட் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் திங், வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிறது பாருங்க, இஃப் அ கேண்டிடேட் இஸ் allotted a seat in round 3 of ஆல் இண்டியா கோட்டா. ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டால 3வது சுற்றுல பார்ட்டிசிபேட் பண்றாரு, அவருக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அவருக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. he or she will not be allotted a seat in round 3 of state counseling. இன்கேஸ் அந்த மாணவருக்கு ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டால சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாணவருக்கு ரவுண்ட் 3 ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங்ல சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. அப்போ சார் நான் வந்து 2-3 ஸ்டேட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது நான் தமிழ்நாடு பண்றேன், ஆந்திரா பண்றேன், கேரளா பண்றேன், சென்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்றேன், இந்த மாதிரி பல ஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும், எத்தனை ஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அத்தனை ஸ்டேட்லயும் 3rd ரவுண்ட்ல நமக்கு சீட்டு கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல யூ ஹாவ் பீன் allotted a seat. இப்போ உதாரணத்துக்கு ஏஐக்யூல ரவுண்ட் 3ல உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி கிடைச்சிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மாணவர் எஸ்ஆர்எம்ல வந்து ஃபீஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டினா ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும்ல. அப்போ அந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்கு பதிலா தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ் போறேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா டிஎன்னுடைய ரவுண்ட் 3ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் போச்சுன்னா இந்த இடத்துல ஃபீஸுங்கிறது கண்டிப்பா கம்மியா இருக்கும் இல்லைங்களா. இங்க 30 லட்சம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா இங்க 20 லட்சம் ரூபாய், 22 லட்சம் ரூபாய் வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இங்க ஃபீஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுவும் ட்ரை பண்றேன் அப்படின்னு போன வருஷம் ட்ரை பண்ண நிறைய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல எஸ்ஆர்எம்மோ அல்லது வேற ஏதாவது ஒரு காலேஜோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலாட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாணவர் 3rd ரவுண்ட்ல இங்க போட்டிருந்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா வீடிங் அவுட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு எம்சிசி சொல்லிட்டாங்க. இந்த வீடிங் அவுட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த ரவுண்ட் 3ல சீட் ஆச்சோ அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ரவுண்ட் 3ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி ரிமூவ் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல சீட்டுங்கிறது அலாட்டே ஆகல. அப்ப அல்டிமேட்டா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட்டே பண்ணாம ஒரு சில மாணவர்கள் தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் கம்மியான மார்க்கோட, அந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஏன்னா இதுல அந்த ஓரளவுக்கு மார்க் 2 இடத்துலயும் சீட் எடுக்கலாம்னு பிளான் பண்ண சில மாணவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறது, ஃபினான்ஷியல் லாஸ் இல்ல, இந்த இடத்துல ஒரு லாஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அங்க ஆல்ரெடி சீட் அலாட் ஆனதுனால இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியாம போயிடுச்சு. இங்கதான் அவங்க சேர்ந்தாகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டது. நிறைய பேர் சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு அவங்க வந்து ரிப்பீட் பண்ணவும் போனாங்க அல்லது வேற கோர்சஸ்க்கு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இதனால தான் தமிழ்நாடு ரவுண்ட் 3னுடைய கட் ஆஃப் மார்க் ரொம்ப குறைஞ்சது மேனேஜ்மெண்ட் கோட்டால. இந்த வருஷம் இந்த வீடிங் ரூலை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் ஆல் இண்டியா கோட்டால. 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட்லாம் நீங்க மல்டிபிள்ஸ் கவுன்சிலிங் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு ரூல் இருக்கு, தமிழ்நாடுக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் உள் வாங்கிட்டு தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். இதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணணும். டேரக்டா 3rd ரவுண்ட்ல மட்டும் போய் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பரா இருக்கணும். அப்படி கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அண்ட் மிஸ்பா அகாடமியில மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குரிய கம்ப்ளீட் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். இன்கேஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின சந்தேகங்கள் இருக்கு, மெடிக்கல் கவுன்சிலிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தின சில சந்தேகங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா
மிஸ்பானுடைய நீட் கம்பெனியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கடந்த 5-6 வருடங்களாக மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நிறைய மாணவர்களை மருத்துவ கல்லூரிகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது படிச்சுட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எனக்கு தேவை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி மிஸ்டேக்ஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். நான் நிறைய ஒர்க் பிஸியில் இருக்கிறேன், என்னுடைய பிஸியில் நான் இதுக்கு மறந்துடக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மிஸ்பா அகாடமியோட கம்பெனியில் நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ். பட் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா, 9514424475 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க, லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. யூ கேன் என்ரோல் in the medical counseling guidance program. And என்னுடைய டெடிகேட்டட் பர்சனல் நம்பர், ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர், அண்ட் அகைன் ஒரு வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண தெரியல, ஃபோனில் பண்ண முடியுமா, லேப்டாப்பில் பண்ண முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்டையர் ப்ராசஸை நம்ம டீமே என்ன பண்ணிவாங்க அப்படின்னா அண்டர்டேக் பண்ணிவாங்க. தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் பாண்டிச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுகிற மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வு ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அரசு அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.